சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இந்த சாயப்பா உன்னிடத்தில் இந்த விஷயத்தை சொல்வதற்காக நீ என்னை மன்னிக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு பிரிவு நிச்சயமாக உன் வாழ்க்கையில் இருக்கிறது. நீயே நினைத்தாலும் அது தடுக்க முடியாத பிரிவு என்பதற்கான ஒருவனுடைய இழப்பு என்பதற்கு நிறைய வித்தியாசம் இருக்கிறது. பிரிவு என்பது இது உன்னை விட்டு பிரிந்து செல்ல வேண்டிய கட்டாயமே தவிர நிரந்தரமான ஒரு முடிவு அல்ல. அதே நேரம் இழப்பு என்பது அது நிரந்தரமானது. மீண்டும் உன்னை தேடி வராத ஒரு விஷயத்தை. அதனால் உன் அப்பா, இந்த சாய் அப்பா எந்த விஷயத்தை சொல்வதற்கு முன்பாக நிச்சயமாக நீ ஒரு முடிவுக்கு வந்து விடாதே. அதிலும் என்னுடைய குழந்தைகள் பலரும் தவறான முடிவுகளை எடுத்து விடுகிறார்கள். சாயப்பா ஒரு விஷயத்தை அன்று சொல்லி இருந்தேன். என்ன தெரியுமா? உன்னுடைய வீட்டில் முகம் கொடுத்து பேசாத உறவு ஒன்று இன்னும் சற்று நேரத்தில் நிரந்தரமாக உன்னை விட்டு செல்லப் போகிறார் என்று நான் சொல்லி இருந்தேன். பல குழந்தைகளும் அதை என்னவென்று உள்ளே நுழைந்து கேட்கக்கூட விரும்பவில்லை. அவர்கள் என்ன நினைத்து விட்டார்கள் தெரியுமா? தன் வீட்டில் தன் மனைவியோடு தனக்கு ஒரு பிரச்சனை அல்லது தன்னுடைய கணவனோடு தனக்கு ஒரு பிரச்சனை, தன் குழந்தையோடு ஒரு பிரச்சனை அப்படி இருக்கிறது. யார் வீட்டில்தான் இந்த பிரச்சனைகள் இல்லை? எல்லோர் வீட்டிலும் தான் இருக்கிறது. அந்த குழந்தை என நினைத்தது தெரியுமா? தன் குழந்தை தன்னோடு பேசாமல் ஒதுங்கி சென்று கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் இது போன்ற ஒரு வாக்கு சொன்னால் நம் குழந்தை நம்மை விட்டு நிரந்தரமாக சென்று விடுமா, அல்லது நம் பிள்ளையை விட்டு நிரந்தரமாக சென்று விடுவோமா என்பது போன்ற ஒரு பதற்ற உணர்வு வந்ததோடு மட்டுமல்லாமல் சாயப்பாவையும் திட்டி தீர்த்துவிட்டு சென்று விட்டது. உண்மையில் சாயப்பாவின் எண்ணம் என்ன, சாயப்பா என்ன சொல்ல வந்திருக்கிறேன் என்பதை பற்றி எல்லாமும் இவர்கள் யோசிக்க தயாராக இல்லை. சாயப்பா மனதில் இருக்கும் விஷயம் என்னவென்று இவர்கள் உணர தயாராகவில்லை. மாறாக அவர்கள் நினைத்த விஷயத்தை பற்றி மட்டும்தான் அவர்கள் யோசித்து கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு இது நடந்துவிடக்கூடாது என்று தான் சொல்லி இருந்தார்கள். சாயப்பா அந்த விஷயத்திற்குள் என்ன சொல்லி இருந்தேன்? அப்பா சொன்னது எல்லாம் ஒன்றே ஒன்று தான். வீட்டில் இருக்கின்றவர்களுக்கு இடையில் மனஸ்தாபங்கள் இருக்கிறது என்றால் நாம் வெளியில் சென்று வருவோம். அதனால் வெளியில் 1000 பேரிடம் பேசிக்கொண்டிருப்போம். வீட்டில் இருக்கின்றவர்களுடைய மன உணர்வுகளை நாம் புரிந்து கொள்ள நினைப்பது கிடையாது. அவர்களுக்குள் இருக்கும் மன அழுத்தங்களை நாம் குறைக்க நினைப்பது கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது இந்த விஷயங்களை எல்லாமும் தெரிந்து புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மன அழுத்தத்தை நிச்சயமாக நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். உன்னோடு இந்த சாயப்பா நான் இருக்கும் இந்த நேரமும் காலமும் உன்னை சுற்றி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ எப்பொழுதும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கென இந்த சாயப்பா நடத்துகின்ற இந்த விஷயங்களை நீ தெரிந்து கொண்டாலே அது போதும். இனி நடப்பது எல்லாம் உனக்கு நல்லதே நடக்கும் என்பதை நீ புரிந்து கொள்வாய். உன்னை சுற்றிலும் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற விஷயங்களை நீ எப்பொழுதும் விட்டுவிடக்கூடாது. நல்லது வேண்டி நான் சொல்ல நினைப்பதும், நல்ல விஷயங்களோடு உன்னை நான் பயணிக்க வைப்பதும் இனி எப்பொழுதும் உனக்கு நன்மதிப்பை தந்து கொண்டே இருக்கும் என்பதை நீ மறக்காதே. சரி என்றும் தவறென்றும் இந்த வாழ்க்கையில் எல்லாம் உன்னை தேடி வர காத்திருக்கிறது. ஒவ்வொன்றையும் நீ நிச்சயமாக சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நீ மறக்காதே. எந்த நேரத்திலும் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம். எந்த சூழ்நிலையிலும் எந்த விஷயங்கள் வேண்டுமானாலும் உன் வாழ்க்கையாக மாற. அப்படி இருக்கும்பொழுது நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ தெரிந்தும் புரிந்து கொண்டும் இருக்கும் இந்த நேரம் சாயப்பா சொல்ல வரும் விஷயங்களை புரிந்து கொள்ள வேண்டும். அவசரப்பட்டு ஒரு முடிவை எடுப்பது நியாயமாகாது. ஒருவருக்கொருவர் பேசாமல் முகம் கொடுத்து நாம் என்னவென்றும் ஏதுவென்றும் புரிந்து கொள்ளாமல் இருந்து கொண்டிருந்தோமானால் மன அழுத்தம் அதிகரிக்கும். ஒருவருக்கு மன அழுத்தம் அதிகமானால் அவர்களின் இரத்த அழுத்தம் அதிகமாகும். உடலில் தேவையில்லாத நோய்கள் வந்து கொண்டே இருக்கும். நிச்சயமாக அழுத்தம் என்ற ஒரு விஷயம் ஒருவருக்கு தீராத ஒரு நோயை கொடுத்துவிடும். நீண்ட காலம் வாழக்கூடிய இவர்களை வாழ விடாமல் செய்துவிடும் அல்லவா? அதற்குத்தான் அப்பா சொன்னேன். இதையெல்லாம் புரிந்து கொண்டு அவர்களோடு இவர்கள் சேர்வார்கள். அவரிடத்தில் தன் மனதில் இருக்கின்ற விஷயங்களை பகிர்ந்து கொண்டு இவர்களுக்குள் இருக்கின்ற துன்பங்களுக்கெல்லாம் ஒரு முடிவு கொடுப்பார்கள் என்று நான் நினைத்திருந்தேன். ஆனால் அதை எல்லாமும் தாண்டி இவர்கள் என்ன செய்து விட்டார்கள்?
ஆனால் இதற்காக வெல்லாமும் அப்பா உன்னை விட்டுவிடப் போவது கிடையாது. ஏதோ ஒரு குழந்தை என்னை தவறாக புரிந்து கொண்டதே தவிர மற்ற எல்லா குழந்தைகளும் அப்பாவின் அன்பை உணர்கிறார்கள். சாயப்பா நமக்கு சொல்ல வருகின்ற விஷயம் நிச்சயமாக இந்த வாழ்க்கை நமக்கு சரியாக முன் நிறுத்தும் என்றும் எந்த இடத்திலும் தேவையில்லாத விஷயங்களை தேவையில்லாத வார்த்தைகளையும் விட்டுவிடக்கூடாது. அப்படி நாம் செய்யும்பொழுது நம்முடைய எந்த ஒரு செயலிலும் அது எந்த இடத்திலும் பிரதிபலித்து கொண்டே இருக்கும். நாமே நம்மை கட்டுப்படுத்த நினைத்தாலும் அதை கட்டுப்படுத்த முடியாது. நிச்சயமாக அந்த விஷயங்கள் பின்னாளில் மிகப்பெரிய பிரச்சனையாக பூதாகரமாக வெடித்து அதன் பிறகுதான் முடிவுக்கு வரும். சில சமயங்களில் முடிவுக்கு வராமலேயே இருந்து கொண்டிருக்கும். அப்படி இருக்கும்பொழுது உன்னை தேடி வருகின்ற சில விஷயங்களும் உன்னை சூழ்ந்து வருகின்ற சில விஷயங்களும் உன்னை சுற்றி வந்து உனக்கான மாற்றத்தை என்றென்றும் உனக்கு கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. சாயப்பா சொல்வது போல இனி உனக்காக நான் கொடுக்கும் இந்த விஷயங்களை எல்லாமும் நீ எப்பொழுதும் போல சரியாக புரிந்து கொள்ள தயாராகிவிடு. உன்னோடு நின்று நான் உனக்கு நடத்துவதும் உனக்காக இந்த அப்பா சொல்லிக் கொடுப்பதும் நீ என்னவென்று உணரத்தான் வேண்டும். ஆசைப்பட்ட இடத்தில் நின்று இந்த வாழ்க்கையை நாம் அடைகின்ற நேரம் நம்முடைய விருப்பங்கள் எல்லாமே நமக்கு சரியான விஷயங்கள் நடத்தி கொடுக்கும் என்பதை நீ மறக்கக்கூடாது. தெய்வம் இருக்க எல்லாமும் உனக்கே என்ற ஒரு உண்மைகளை சர்வ நிச்சயமாக உனக்கு எடுத்துச் சொல்லிவிடும் என்பதை நீ மறக்கக்கூடாது. சாயப்பா துணையிருந்து உன்னை நிச்சயமாக நான் நல்வழிப்படுத்தி நடத்தி விடுவேன் என்பதையும் நீ மறக்கக்கூடாது. உனக்கான சூழ்நிலைகளையும் உனக்கான சோதனைகளையும் எப்பொழுதுமே உன்னோடு இருந்து நான் உனக்கு நடத்தி கொடுப்பேன் என்பதையும் நீ மறக்கக்கூடாது. எந்த நேரம் நான் உன்னோடு வருகிறேன், எந்த நேரம் நான் உன்னோடு இந்த வாழ்க்கை அன்போடு அரவணைக்கிறேன், அந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு தரும் எல்லா விஷயங்களிலும் உனக்கு சரியான ஒன்று நிச்சயமாக கிடைத்தே தீரும் என்பதை நீ மறக்கக்கூடாது. எந்த ஒரு சூழ்நிலையும் யோசித்து என் குழந்தை நீ வருந்தக்கூடாது. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த காலம் இனி முழுக்க எப்பொழுதும் உனக்கான மாற்றத்தை தந்து கொண்டே இருக்கும். சாயப்பா இருக்கும் பொழுது உன்னை சுற்றி நடக்கும் சில விஷயங்களை உனக்கு நான் வெளிச்சம் போட்டு காட்ட வேண்டிய அவசியம் எனக்கு வந்து விடுகின்றது. சாயப்பா என்ன உன்னை தேடி வருவதாக சொல்லி இருந்த அப்பா ஒரு உனக்கு உறுதியாகிறது என்று சொல்கிறேன் என்றால் அதற்கு ஒரு அவசியம் இல்லாமல் இருக்காது. அதற்கான ஒரு சூழ்நிலை இங்கு இல்லாமல் இருக்காது. உனக்கு நடக்கும் எல்லா விஷயங்களையும் நீ எப்பொழுதும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு நடத்தி கொடுக்கப்படும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ எப்பொழுதும் முழுக்க உணர்ந்து கொள்ள வேண்டும். யார் சொல்கிறார்கள், யார் செய்கிறார்கள், அது எப்படியாக மாறும் என்பதை எல்லாம் நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். சாயப்பா இருக்கும் பொழுது இனி எதையுமே யோசித்து நீ வருந்தக்கூடாது. அப்பா சொல்கின்ற விஷயங்களில் உன்னுடைய வாழ்க்கை நிச்சயமாக ஒரு மாற்றத்திற்குள் வரும் என்பதையும் நீ மறக்கக்கூடாது. அப்பா இருந்து உன்னை வழிநடத்தும் இந்த நேரங்கள் இனி என்ன நடந்தாலும் சரி அவை ஒவ்வொன்றையும் நீ புரிந்து கொண்டால், நீ தெரிந்து கொண்டால் உன்னிடத்தில் நின்று நான் பேச துடிக்கும் இந்த விஷயங்களோடு இனி எப்பொழுதும் இந்த அப்பா உன் வாழ்க்கையில் இருக்கும் அத்தனை நினைவுகளையும் புரிந்து கொண்டு அதை உனக்கே என்று நான் நடத்துவேன் என்பதை நீ மறக்கக்கூடாது. சாயப்பா நினைத்துவிட்டால் இந்த வாழ்க்கையில் எல்லா மாற்றங்களும் உனக்கு வந்து கொண்டு தான் இருக்கும். அப்பா நினைத்துவிட்டால் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி இருக்கும் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு கிடைத்து கொண்டே தான் இருக்கும். எந்த இடத்திலுமே உன்னுடைய மனதை மட்டும் நீ தளர விட்டு விடக்கூடாது. எந்த இடத்திலுமே உன்னுடைய எண்ணங்களை மட்டும் நீ தொலைத்து விடக்கூடாது. உன்னோடு நான் இருக்கின்ற நாள் வரும்பொழுது உனக்கு நான் சொல்லும் இந்த விஷயங்களோடு அத்தனையிலும் உனக்கு வேண்டியது போல எல்லாம் நிறைவாகவே உனக்கு கிடைத்த காலம் வரும்பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு எல்லா நிலையையும் கவனமாக எடுத்து கொண்டு வந்துவிடும் என்பதை நீ மறக்காதே. இந்த வாழ்க்கையில் நீ ஆசைப்படுவது போல பல விஷயங்கள் நடக்கும். அதே நேரம் இந்த தெய்வத்தினுடைய அருளால் உன்னை சுமந்திருக்கின்ற தீமைகளும் உன்னை விட்டு விலகும் என்பதை நீ மறக்காதே. உன்னை சூழ்ந்து நின்று உனக்குள்ளேயே எப்பொழுதும் ஒரு விதமான பதற்றத்தை கொடுத்து கொண்டிருக்கும். ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை விட்டு விலகி ஓடிவிடும் என்பதை நீ மறக்காதே. உன் எண்ணங்கள் எல்லாம் சிறப்பாக மாறும்பொழுது நீ எதிர்பார்த்தது எல்லாமும் உன் கைகளுக்குள் வந்து கிடைக்கும். இந்த சாயப்பா இருக்க ஒவ்வொன்றும் உனக்கு நன் மதிப்பை கொடுக்கும் என்பதை நீ மறக்காமல் நல்லது வேண்டி இந்த அப்பா உனக்காக உன் முன்னால் வந்து நிற்கின்றேன். உண்மைகளை எடுத்துச் சொல்ல வேண்டி உன்னோடு இந்த அப்பா நான் வந்து நிற்கின்றேன், பயணிக்கின்றேன். இனி என்ன நடந்தது என்றாலும் சாயப்பா சொல்ல சொல்ல உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் மாறத்தான் வேண்டும் என்பதை நீ மறக்காதே. நான் யோசிக்கும் பல உண்மைகளோடு இனி எதையும் புரிந்து கொண்டு நீ வாழ வேண்டும். யோசிக்கும் விஷயங்களோடு உனக்கு நடப்பது என்னவென்று நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும்.
உடன் இருப்பதும் இந்த அப்பா உன் வாழ்க்கையில் கொடுக்கப்படும் இந்த மாற்றங்களிலும் நீ மேன்மை அடையப் போகின்றாய் என்பதை மறக்காதே. உன்னோடு எப்பொழுதும் நான் சொல்ல நினைக்கும் சில விஷயங்களை நீ எந்த நேரமும் புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு எதிரி யார் என்று தெரியவில்லை. துரோகங்கள் செய்கின்றவர்களை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாவற்றையும் நாம் எதிர்கொள்ள முடியாமல் திணறுகிறோம். நமக்குள் இருக்கின்ற எதிர்மறையான விஷயங்கள் எப்பொழுதும் சுற்றி இருக்கும் இந்த மனிதர்களை உனக்கு யார் என்று உனக்கு காண்பித்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொருவனுடைய உண்மையான குணத்தையும் உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இவை அடையாளப்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதனை அதுதான் உண்மை. என் அன்பு குழந்தையே, உன்னை சுற்றி நடக்கும் இது போன்ற விஷயங்களை நீ கட்டாயமாக இனி புரிந்து கொள்ளத்தான் வேண்டும். உன்னை ஆட்டி படைக்கும் இந்த மனிதர்கள் ஒவ்வொருவரும் சர்வ நிச்சயமாக உன்னை விட்டு விலகிச் செல்லும் காலமும் நேரமும் கைகூடி வந்துவிட்டது. என் அன்பு குழந்தையே, ஒரு நன்மதிப்பு கிடைக்கும் என்பதை நீ மறக்கக்கூடாது. நல்லது வேண்டும் என்ற நல்ல திருப்பங்கள் வேண்டும் என்று இந்த சாயப்பா இருந்து நடத்தும் ஒவ்வொரு விஷயங்களிலும் உன்னை விட்டு தீமை விலக வேண்டும். சாயப்பா வந்துவிட்ட பிறகு இனி உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக எதிர்கொள்ள வேண்டும். அப்படியானால் முதலில் உன்னை விட்ட எதிர்மறை விஷயங்கள் நிரந்தரமாக உன்னை விட்டு செல்ல வேண்டும். இந்த பிரிவு என்பது நிரந்தரமான ஒரு பிரிவாக உனக்கு இருக்க வேண்டும். எந்த உறவாகவே இருந்தாலும் அந்த உறவுகள் மீண்டும் உன்னை தேடி வரலாம். ஆனால் ஒருபோதும் துரோகங்களை செய்துவிட்டு அதை கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இல்லாமல் பிரிந்து செல்கிறார்கள் என்றால் அந்த உறவு நிரந்தரமாகவே உன் வாழ்க்கைக்கு தேவைப்படாது. என் குழந்தையே, ஒரு பிரிவை நான் நிரந்தரமாக்கி கொடுக்க துணிந்து விட்டேன். நீயும் அதற்கு தகுந்தாற் போல உன்னை தயார்படுத்தி கொள்ள வேண்டும். நீயும் அதற்கு தகுந்தாற் போல நிச்சயமாக உன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். உன் மனதில் தோன்றும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நீ மறக்காதே. இந்த அப்பா நான் இருக்கும் பொழுது நீ எதற்காகவும் கலங்காதே. சாயப்பா எல்லாவற்றிலும் உனக்கு நிச்சயமாக உன் ஆசைகளை நிறைவேற்றி தருகின்றேன். சற்று பொறுமையாக காத்து கொண்டிரு. எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.